என்ன பசங்களா, உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? என்னங்க மேம் இப்படி கேட்குறீங்க? ஆல்ரெடி 4 நாளில் எப்படி நான் 22 சாப்டர் கவர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. 75 மார்க் என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப, அப்பயுமே வந்து எனக்கு இந்த 1 மார்க்ஸ் வந்து இந்த நடுவில் வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் குழப்பிடுது மேம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. பசங்களா, ஈஸியாக நீங்கள் வந்து அந்த 12 1 மார்க்ஸ் வந்து நீ அட்டென்ட் பண்ண அப்படின்னா, சூப்பராக அட்டென்ட் பண்ணனா 12 மார்க்ஸ் உனக்கு கன்ஃபார்ம். சரியா? ஸோ உனக்கு 1 மார்க்ஸில் அந்த 12 கொஷின்ஸ், அந்த 12 கொஷின்ஸ் எதுலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னோட புக்கில் இருக்கிற 23 சாப்டர்ஸ்லேருந்து தான். ஸோ அதில் கண்டிப்பாக 12th கொஷின் உனக்கு 23rd சாப்டர்லேருந்து வரப்போகுது. அது ரொம்ப ஈஸி, அது நீ ஈஸியாக வந்து எழுதிடலாம். பட் மீதி இருக்கிற கொஷின்ஸில் எப்படி நான் வந்து ஃபுல் மார்க் வாங்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக மேம் 1 மார்க் தானே மேம் ஈஸியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்கை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தாதீங்க. அந்த 1 மார்க்னால நிறைய பேருக்கு சென்டம் மிஸ் ஆகும். நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு 1 மார்க் மிஸ் ஆயிடுச்சு, 1 மார்க்ல சென்டம் மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 1 மார்க்ல தான் நிறைய பேருக்கு இந்த சென்டம் மிஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆகக்கூடாது அப்படின்னா 1 மார்க்ஸாக எப்படி சூப்பராக அட்டென்ட் பண்ணுறது, எப்படி 12 out of 12 வாங்குறது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அந்த 12 1 மார்க்ஸை சூப்பராக ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம வந்து அழகா 12 எப்படி வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தோன்னா 70 to 80% இந்த 12 1 மார்க்ஸ் வந்து உனக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உனக்கு புக் பேக் செக்ஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீ கவலையே பட வேண்டாம். ஆல் 23 சாப்டர்ஸ்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பா நீ 1 மார்க்ஸ்ல இதை விட்டுடலாம் அதை விட்டுடலாம்னு சொல்லவே கூடாது. எல்லா 1 மார்க்கையும் படிக்கணும். ஸோ எல்லா புக் பேக் 1 மார்க், ஆல் 23 சாப்டர்ஸ்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸை தரோவா படிச்சுக்கோங்க. ஏன்னா 70% 80% கொஸ்டின்ஸ் உனக்கு 1 மார்க் அதுல இருந்து தான் வருது. அதாவது பார்த்தோன்னா மிஞ்சி போனால் 12 1 மார்க்கில் 1 மார்க் 23rd சாப்டர் விட்டுருங்க. மீதி 11 இருக்கா, அந்த 11ல் உனக்கு 8 இல்லை 7 வந்து கண்டிப்பாக வந்து இல்லை 8 இல்லை 9 வந்து உனக்கு வந்து புக் பேக் 1 மார்க்காக தான் வரும். மீதி இருக்கிற 2 இல்லை 3 1 மார்க் வந்து உனக்கு எதுலேருந்து வருமா, உனக்கு புக்கின் கொஷின்ஸ்ல இருந்து வருது. என்னது, மீதி இருக்கிற 3 to 5 கொஷின்ஸ் யூஸ்வலாக 3 இல்லை 2 தான் வரும். ஓகே, அது எதுல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா, புக்கை தாண்டி எங்கேயுமே கேட்கல, புக்குக்குள்ளே தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ மோஸ்டா 12 out of 12 வாங்கணும்னா புக் பேக் 1 மார்க்கை பார்த்துக்கோங்க. அண்ட் புக்குக்குள்ளே இருக்கிற கொஷின்ஸ் கான்செப்ட்ஸ்லேருந்து உனக்கு 1 மார்க் கேட்குறாங்க. இதை நான் எப்படி மேம் அட்டென்ட் பண்ணுறது, எனக்கு இதுல இருந்து மார்க் போகுமே அப்படின்னு பார்த்தோன்னா, அதனால தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன சாப்டர்ல இருந்து என்னென்ன மாதிரி 1 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2022 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து உனக்கு இந்த இது கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் பைனரி சொல்யூஷன் என்ன 2. சரியா? ஸோ இது உனக்கு கான்செப்சுவலாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து உனக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் பைனரி சொல்யூஷன் 2 சொல்யூஷன் சாப்டர்ல கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருந்து உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, உனக்கு நியூமெரிக்கல் கேட்டிருக்காங்க, கால்குலேட்டிங் த கரண்ட். ஓகே, ஸோ உனக்கு I is equal to Q/T ஃபார்முலா வச்சு ஒரு 1 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. சரியா? எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருந்து. அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல அகெயின் உனக்கு ரீகால் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின், பெர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். ஓகே, ஸோ 95.5%. சரியா? ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல உனக்கு ரீகால் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சர்க்குலேஷன் சாப்டர்ல அதே மாதிரி உனக்கு ரீகால் பண்ற மாதிரி நம்பர் ஆஃப் சேம்பர்ஸ் இன் ஃபிஷ் ஹார்ட். ஸோ இது எதுல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, மோர் டு நோல உனக்கு வரும். சரியா? ஸோ நான் வந்து புக்கின் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டென்ட் பண்றதுக்கு, அதுக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் நான் சொல்றேன். சரியா? அண்ட் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, the cell division forming male gametes in angiosperm என்ன. ஓகே, ஸோ அது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே உனக்கு வந்து புக் இன்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ கான்செப்சுவலாக தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ புக்கு உள்ளே இருக்கிற கான்செப்ட்ஸ் அந்த என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டூ யூ நோ பாக்ஸஸ், குட்டி குட்டி ஆக்டிவிட்டி டேபிள், இதெல்லாம் தான் நீ பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2023 கொஸ்டின் பேப்பரில் ஆப்டிக்ஸ் சாப்டர்லேருந்து கான்செப்சுவல் கொஸ்டின் என்ன, நேச்சர் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஃபார் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சாப்டரில் அகெயின் கான்செப்ட்ஸ்லாம் உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, டாட்டர் நியூக்ளியஸ் மாஸ் நம்பர் வந்து உனக்கு ஒவ்வொரு டிகேல எப்படி வந்து சேஞ்ச் ஆகும், ஆல்ஃபா டிகேல டாட்டர் நியூக்ளியஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், அதுல மாஸ் நம்பர் எப்படி சேஞ்ச் ஆகும், பீட்டா டிகேல எப்படி சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவல்யூஷன் சாப்டர்ல உனக்கு சயின்டிஸ்ட் ஃபேக்ட் கேட்டிருக்காங்க. அதாவது
யார் வந்து எத்தனோ பாட்னி இந்த டேர்மை காயின் பண்ண சயின்டிஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ 2023 கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, ஆப்டிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், எவல்யூஷன் சாப்டர்ல இருந்து உனக்கு புக்கிங் கேட்டிருக்காங்க. கான்செப்சுவல் சயின்டிஸ்ட் ஃபேக்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் 2024 கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்ல அகைன் ரீகால் பண்ற மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர்ல உனக்கு இனர்ஷியா எது மேல டிபெண்ட் ஆயிருக்கும், மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டா, வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்டா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர்ல அகைன் கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோ த்ரூ த ஹார்ட். ஓகே, ஸோ இதுவுமே புக் பேக்லயும் இருக்கு. இதை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்டு புக் இன்ல கேட்கலாம். சரியா? ஸோ இந்த சாப்டர்ல உனக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2025 கொஸ்டின் பேப்பர்ல லாஸ் ஆஃப் மோஷன்ல உனக்கு அகைன் கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 கிலோகிராம வந்து டைனா மாத்தணும்னா வாட் இஸ் த வேல்யூ? ஓகே, ஸோ இது புக் பேக்லயும் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் புக்கின்ல கொஞ்சம் ட்விஸ்டடா. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டர்ல நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. இதுதான் கேட்பாங்கன்னு இல்லை, இந்த மாதிரி ரிலேட்டடா வேற ஏதாச்சும் கேட்கலாம். எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல குட்டி நியூமரிக்கல் கேட்டிருக்காங்க. ஓகே, V = W/Q இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ற மாதிரி. சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல எஃபெக்ட் ஆஃப் பிரஷர் ஆன் சால்யூபிலிட்டி ஆஃப் கேசஸ் இன் லிக்விட்ஸ். அண்ட் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்ல ஜெனரல் ஃபேக்ட், வேர்ல்ட் எய்ட்ஸ் டே எப்ப. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மேம், இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அப்ப இதே தான் இந்த தடவையும் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ இதை வச்சு இந்த 4-5 கொஸ்டின் பேப்பரை வச்சு எதெல்லாம் படிச்சா நான் புக்கினை சூப்பரா அட்டென்ட் பண்ணலாம், புக்கின் கொஸ்டின் 1 மார்க்கின் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ வந்து குட்டி குட்டி நியூமரிக்கல்ஸ் உனக்கு பிசிக்ஸ்ல கேட்கறாங்கடா. எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்ல குட்டி குட்டி நியூமரிக்கல்ஸ் உனக்கு 1 மார்க் கேட்கறாங்க. இந்த V = W/Q, அப்புறம் ஓம்ஸ் லா, இதை வச்சு உனக்கு நியூமரிக்கல்ஸ். அண்ட் அதே மாதிரி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்ல உனக்கு இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேஷன், மாலிகுலர் மாஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி நியூமரிக்கல் கேட்குறாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஃபோபிட் ஸ்ட்ராட்டஜி, உனக்கு புக்குக்குள்ள இருக்கிற இன்ஃபோபிட் பாக்ஸ் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அதில் சயின்டிஸ்ட் பேரு, ஸ்பெசிஃபிக் டேட்ஸ், வேர்ல்ட் எய்ட்ஸ் டே எப்போ, டொபாக்கோ டே எப்போ, இந்த மாதிரி உனக்கு அந்த சயின்டிஸ்ட் பேரு, டேஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி டெஃபினேஷன்ஸ்லாமே கேட்குறாங்க. சரியா? டெஃபினேஷன்ஸ், குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸ் கூட கேட்குறாங்க. ஸோ அதையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டயக்ராம். ஓகே, ஸோ சில கொஸ்டின்ஸ்ல புக்கின்ல உனக்கு வந்து அன்லேபிள்டு டயக்ராம்ஸ்ல லேபிள் பண்ண சொல்ற மாதிரி குட்டி ஒரே ஒரு பார்ட் மட்டும் என்ன அந்த மாதிரி கேட்குறாங்க. சில ரொம்ப ரேரா அந்த மாதிரி கேட்குறாங்க. சரியா? லைக் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம், இது குரோமோசோம் போட்டு இது என்ன டைப் ஆஃப் குரோமோசோம், மெட்டாசென்ட்ரிக்கா, அந்த மாதிரி கேட்குறாங்க. சரியா? அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஓகே, இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அவகாட்ரோ நம்பர், ஓகே, அண்ட் SI யூனிட்ஸ் ஆஃப் கிராவிட்டி, ஃபோர்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஸோ நியூமரிக்கல் கான்செப்ட்ஸ், இன்ஃபோபிட் ஸ்ட்ராட்டஜிஸ், மோர் டு நோ, டூ யூ நோ, அதே மாதிரி டேபிள் வேல்யூஸ், அப்புறம் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் நீ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், இந்த டேட்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நீ மிஸ் பண்ணாம படிச்சுக்கணும். சரியா? மேம் எனக்கு வந்து இதை கொஸ்டின் வைஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தமிழ் மீடியமுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்குமே சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், புக்கின் 1 மார்க்ஸ் வந்து எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்து நான் வந்து உனக்கு ஒரு PDF-ஆ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த PDF உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். ஓகே, நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். நான் வந்து உனக்கு இது எல்லாத்தையுமே உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்ணிடுறேன். இது நம்ம இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற புக்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலா நான் வந்து கம்பைன் பண்ணி PDF எடுத்துருந்திருக்கேன். சரியா? ஸோ தமிழ் மீடியம் பசங்களும் சரி, இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் சரி, இந்த PDF படிச்சாவே போதும், நீங்க சூப்பரா என்ன பண்ணலாம், 12 out of 12 வாங்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. பசங்களா, நீங்களும் 12 out of 12 வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 12 out of 12 எடுப்போம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல உனக்கு இந்த PDF வந்துடும். ஒழுங்கா உட்காந்து அதை படிங்க. சரியா?